2021 இருந்த நிலைமை 22ல இருக்கு. இரு அப்படின்னா கூட பரவாயில்ல. அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் வருஷம் டேட்டா வந்து இன்க்ரீஸே காமிக்குதுன்னா, அப்போ போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தமிழகம் செல்கிறதா என்ற கேள்வி வருகிறதுல. ஆல்ரெடி 505 வாக்குறுதி கொடுத்து அதில் எவ்வளோ நிறைவேற்றின கணக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த வாக்குறுதி நிறைவேற்றாத லிஸ்ட்ல போதா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கிற விஷயம் என்னன்னா, திமுகவை சேர்ந்த சில நபர்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் ஆதாரத்தை இல்லாமலாம் சொல்லல. ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல. இங்க அரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பாருங்க, நான் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் குற்றச்சாட்டுல ஜாஃபர் சாதிக் என்பவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா? குற்றச்சாட்டு தான். அரெஸ்ட் பண்ணப்படுறார். திமுகவின் வெளிநாடு வாழ்வு இந்திய பிரிவில் பொறுப்பு அவருக்கு இருந்தது. எங்க இருந்து? அதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சியிலும் இப்போ அந்த போஸ்டிங் வந்துருச்சு. அதுல அவர் வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்தார். திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் அவர். சர்ஃப்ராஸ் நவாஸ் என்ற ராமேஸ்வரத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கார். எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் அவர். இன்னொரு பக்கம் ஆக்சுவலி அவருக்கு வந்து அவரோட ஹெல்த் மேலே பயங்கர கான்சியஸ் உண்டு. இந்த கஞ்சா அது மாதிரிலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் போதையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்க்குறாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் லேட்டஸ்ட்டாக கஞ்சா செடியை பார்த்தோம். ஒரு பக்கம் அப்பாவி மக்கள் மேல இந்த கஞ்சா கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல.